முதல்ல அண்ணா ஜார்விஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அன்னையர் தினம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். நம்ம பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம்ங்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தனியாக கொண்டாடினது பெருசா இல்லை. ஏன்னா நம்ம பாரம்பரியமா கலாச்சாரமா பார்த்தீங்கன்னா அன்னையர் அப்படிங்கிறது அன்னைங்கிறவங்க அம்மா தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அன்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அம்மா இல்லைன்னா யாருமே இல்லை உலகத்துல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்கால அண்ணா ஜார்வின் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 1908 தன்னுடைய அம்மாவோட மறைவுக்கு பிறகு இந்த அன்னையர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடணும், இதை அனுசரிக்கணும் இந்த தினத்தை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. 1914 பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசு இதுக்கு அனுமதி வழங்குது. இது எதுக்காக அவருக்கு தோணுச்சு அப்படின்னா, பெண்களுக்காக, அதாவது அமெரிக்காவில் விடுற விடுமுறைகள் எல்லாமே ஆண்களின் சாதனையை பேசும் பொருளாக தான் பார்த்தீங்கன்னா அந்த தினங்கள்லாம் விடுமுறை தினங்கள்லாம் இருக்கு. பெண்களை மையப்படுத்தி எந்த ஒரு தினமும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்னை இறந்ததுக்கு அப்புறம் அதை அன்னையர் தினமா அவர் அனுசரிச்சாரு. அதை 1914 அமெரிக்க அரசும் பார்த்தீங்கன்னா அதை அங்கீகரிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 2ஆம் ஞாயிறு அன்னையர் தினமா அனுசரிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த கலாச்சாரத்தை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்னையர் தினத்துக்கு உரிய ஒரு சிம்பிளான எளிய வரலாறோட தொடங்குறேன். என்னுடைய அன்னையின் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு அன்னையாயிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட என் பையனை முத்தமிட்டு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி இந்த வீடியோவை தொடங்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மகளிர் தினம், அன்னையர் தினம் இதெல்லாம் ஏமா இப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் தெரியவே தெரியாது. சுதந்திர தினம், குடியரசு தினம் தான்மா தெரியும் அப்படின்னு. அதாவதுமா, நம்ம கிட்ட ஒரு பொருள் பத்திரப்படுத்தி நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் மறைஞ்சு போகுதோ அந்த விஷயங்களெல்லாம் ஒரு தினமா வச்சு அதை ஒரு நாளாவது நம்ம கிராமப்படுத்திக்குவோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறதுமா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது விளையாட்டா இருந்தாலும், விளையாட்டுக்கு சொன்னதா இருந்தாலுமே இதுல உண்மைதான். ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னாலும், எவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா மோசமான விஷயங்கள் சொன்னாலும், எல்லா பெண்களுமே சில நேரங்கள்ல ஒரே மாதிரி பார்க்குற மனோபாவம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்ல கருத்துக்களை சொன்னா இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எதுவுமே பண்ணாம சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு எதுவுமே ஒரு கருத்தே இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை, சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். எப்படியாப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும், நம்ம நல்லது செஞ்சாலும் ஒரு விமர்சனம் வருது, கெட்டது செஞ்சாலும் ஒரு விமர்சனம் வருது. இப்போ யூடியூபுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கனால நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்மளுடைய குறிப்பேடுகளில், டைரிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷயங்கள்லாம் புதைச்சி வைப்போம். சில விஷயங்களை மனசு விட்டு சில பேர்கிட்ட பகிர்ந்துக்குவோம். பகிர்ந்து கொள்ளவே முடியாத சில விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுப்போம். ஆனா இப்ப அப்படி இல்லை. பெண்கள் நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்றாங்க. தனக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்களையும் அபியூஸையும் பார்த்தீங்கன்னா கூட சில பேர் ஓப்பனா சொல்றதுனால, அதனால தப்புக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட சில பேர் தன்னுடைய சுயத்தை நம்ம யாராவது தப்பா நினைச்சிருவாங்கன்னு கூட நினைக்காம ஓப்பனா தைரியமா சொல்ற பெண்கள் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அதையும் நம்ம தப்பு சொல்லுவோம். சொல்லாம அமைதியா இருந்தாலும் அது பின்னாடி தெரிய வரும்போது இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும், இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு முத்திரையும் குத்திடுவாங்க. ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னையர் தினத்துல என்னுடைய அன்னை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக என்னை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த தினத்தை நான் கொண்டாடுறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே அம்மா அப்பாவை தனியாக விடலை. நாங்கள் தான் பார்த்துக்குறோம். எங்கள் அண்ணன், நான், எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி என் மாமனார் மாமியாருக்கு அவங்களோட எங்கள் வீட்டுக்கார் இருக்காரு, என் நாத்தனார் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி தினம்லாம் கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இதை நான் கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை நல்ல அன்னையர்களுக்கும் நல்ல அம்மாக்களுக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னை பற்றின வீடியோவோ இல்லை எங்கள் குடும்பத்தை பற்றின வீடியோவோ கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் லிட்டில் பிரின்சஸாக இருந்து, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிற இப்போ ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய அண்ணனுக்கும் செல்ல மகளாகவும் செல்ல தங்கையாகவும் இருந்து
இல்லை தம்பிக்கு அக்காவாகவும் இருந்த பல பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு வீட்டில் செய்யாத சில விஷயங்களை, வீட்டில் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம இருந்த அடமண்டா இருந்த பெண்கள் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு நம்மளுடைய அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை கூட சில நேரத்தில் வந்து சில பெண்கள் வந்து விட்டுட்டு சில விஷயங்களை வந்து தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிக் சல்யூட்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, குடும்பம் வந்து உடஞ்சிடக்கூடாது, குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கணும், நம்மளால் வந்து பிரச்சனை வந்து பெருசாகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அம்மாக்கள், என்னுடைய மாமியாராகட்டும், என்னுடைய அம்மாவாகட்டும், என்னுடைய நாத்தனார், அண்ணி, இவங்க, நான், இந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு பெண்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளே அறியாமல் வெடிச்சிருவோம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் சரி நம்மளே கொஞ்சம் இறங்கி போவோம்னு இறங்கி போகிற எத்தனையோ பெண்களால் தான் இன்னமும் குடும்பம் வந்து குடும்பமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த அன்னைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாதவங்க இப்படி தான் அப்படின்னு. ஏன்னா திடீர்னு பிள்ளைகள் பக்கட்டும் பேசுவாங்க, திடீர்னு கணவர் பக்கட்டும் பேசுவாங்க, திடீர்னு 2 பேரையும் விட்டுட்டு மாமனார் மாமியாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து நாத்தனாருக்காக குரல் கொடுப்பாங்க, கொழுந்தனாருக்காக துணையாக நிற்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைய ஆயிட்டாங்க அப்படின்னா, அம்மாவை ஆயிட்டாங்க அப்படின்னாலே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிறத விட அதை விட பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும்தான் நம்ம ஜாலியாகவே இருக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நம்மளும் ஒரு முக்கிய காரணமாயிருவோம். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இதை பண்ணணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுக்கல. அவங்கள பார்த்து நானே வந்து ஓ இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நானே வந்து டிசைட் பண்ணி தான் வந்து என் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்ன வரைக்குமே அப்படி தான். இந்த மாதிரி வந்து நிறைய அம்மாக்கள் வந்து சொல்லி கொடுக்காமலே நிறைய பிள்ளைகளுக்கு அவங்க செயல்கள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்படின்னாலே அந்த வார்த்தைக்குரிய அந்த மதிப்பும் மரியாதையும் இன்னமும் நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அம்மா வந்து பியூர் ஹார்ட். அது ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும், கணவனுக்கு நல்ல தோழியாகவும், நல்ல மனைவியாகவும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து அனுசரித்து போகிற விஷயங்கள், நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு என்ன வந்து அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மாவானதுக்கு அப்புறம்தான் என்னுடைய அம்மாவுடைய வேலைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் வீட்டில் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருக்குது, அவங்களுக்குள்ள எவ்வளோ மன கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் அம்மாவானதுக்கு அப்புறம் தான் அதை வந்து உணர்ந்தேன். ஸோ அந்த தருணத்தை உருவாக்கி கொடுத்த என் மகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என் கணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என் அம்மாவுக்கும் என்னுடைய மாமியாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விஷயங்களை தான் நான் வந்து இந்த அன்னையர் தினத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த அன்னையர் தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரௌடான மூமெண்ட்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லைன்னா அந்த வீடு வீடாக இருக்காது அப்படிங்கிறதுல நம்ம வந்து உறுதியாக இருக்கோம். ஏன்னா பெண்கள் இல்லைன்னா அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா வீடாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வீடுகள் அப்படி தான் இன்னமும் இருக்குது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சணும், கெஞ்ச வேண்டிய நேரத்தில் கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறையில் அம்மாக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து மதிக்கணும், தந்தையை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தணும், குடும்பத்தோட பெருமை எந்த அளவுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறத இந்த அன்னையர் தினத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நம்மளைய அன்னையாக்குன நம்மளுடைய குழந்தைகளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.